தர்மசலா கேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கேஸா மாறுனதுக்கு காரணம் அண்ட் இந்த கேஸுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முகமூடி போட்டுட்டு சுத்துறாருல்ல அப்ரூவர். இந்த நபர்னால தான் அந்த கேஸுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, இவரு தான் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் அத பண்ணேன், இத பண்ணேன், பல பொண்ணுங்களோட பணத்த வந்து எரிச்சேன், புதைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து அப்ரூவரா மாறியிருக்காரு. இவரு அப்ரூவரா மாறுனது நம்மளுக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, இவரு ஃபர்ஸ்ட்டு மீடியா முன்னாடிலாம் வந்து, "எப்பா நான் அத பண்ணேன், இத பண்ணேன்னு" சொல்லிட்டு மீடியா முன்னாடி வாக்குமூலம் குடுக்கல. அண்ட் அதே சமயத்தில மக்கள் எல்லாம் அந்த ஊர் கிராமத்து ஆளுங்களா இருக்கட்டும், பல மத்த மக்களா இருக்கட்டும், அவங்கள்ட்ட கூப்பிட்டுட்டு வந்து நான் இத பண்ணேன், அத பண்ணேன்னு சொல்லிட்டு அவரு சொல்லல. ஆரம்பத்தில இவரு என்ன பண்ணாரு, இவரு டைரக்ட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்றாரு. 2 வக்கீல கூட கூட்டிட்டு போய். அங்க போய் தான் அவரு சொல்றாரு, "நான் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து வேல பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த வேல பார்க்குற சமயத்தில பல பொண்ணுங்களோட பணத்த எரிச்சேன், புதைச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ட குடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டு கூடயே அவர் வந்து ஒரு எவிடன்ஸ சப்மிட் பண்றாரு. அந்த எவிடன்ஸா என்ன குடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, சில எலும்புக்கூடுகள நான் இப்ப தான் அங்க வந்து தோண்டி எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க வச்சுக்கங்க எலும்புக்கூடு. எவிடன்ஸா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ சப்மிட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் இவர விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கப்புறம் இவருக்கு வந்து இந்த விட்னஸ் புரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கும்ல, அந்த ஆக்ட்டின் பிரகாரம் இவருக்கு வந்து பாதுகாப்பு குடுக்குறாங்க, புரொடெக்ஷன் குடுக்குறாங்க. அண்ட் அதே சமயத்தில இவரோட முகம் வந்து வெளியில தெரியக்கூடாது. மீடியா ஆளுங்களா இருக்கட்டும், ஊர் மக்களா இருக்கட்டும், அவங்கலாம் இவர பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர வந்து முகமூடி போட்டுக்க சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவரு அந்த அலிகேஷன் வைக்கிறார்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய அலிகேஷன். அந்த இடமா இருக்கட்டும், அண்ட் இவரு அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார்ல அந்த நபர்கள், அந்த நபர்களும் மிகப்பெரிய ஆளுங்க. ஸோ, இவருக்கு வந்து உயிருக்கு பாதிப்பு ஏதாச்சும் வரலாம். அண்ட் அதே சமயத்தில இவருக்கு ஃபேமிலிலாம் இருக்கும். அந்த ஃபேமிலிக்கு ஏதாச்சும் த்ரெட்டனிங் போலாம். அந்த ஃபேமிலிக்கு ஏதாச்சும் உயிர் பாதிப்பு ஆகலாம். ஸோ, அதனால இவருக்கு வந்து அந்த புரொடெக்ஷன் ஆக்ட்டின் பிரகாரம் இவரோட முகத்த மூட சொல்லிட்டு அண்ட் இவருக்கு ஒரு புரொடெக்ஷன் குடுக்குறாங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். இப்ப முதல் முறையா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முகத்த தொறந்துலாம் காட்டல. ஆனா, மீடியா முன்னாடியே உட்கார்ந்து கேள்வி பதில் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. இன்டர்வியூ குடுத்துருக்காரு. மீடியா ஆளுங்கலாம் டைரக்ட்டா கேள்வி கேட்கறாங்க. அவரு வந்து டைரக்ட்டா பதில் சொல்றாரு. இத்தன நாள் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆரம்ப காலத்தில அத பண்ணாரு, இத பண்ணாருன்னு சொல்லிட்டு, இந்த போலீஸ் ஆளுங்க நம்மளுக்கு என்ன குடுக்குறாங்களோ, இன்ஃபர்மேஷன் மீடியா ஆளுங்களுக்கு என்ன குடுக்குறாங்களோ, அந்த இன்ஃபர்மேஷன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன பேசுறாங்களோ, அத பத்தி தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். சில விஷயங்கள் வந்து லீக் ஆயிட்டு இருந்துச்சு. சில விஷயம் வந்து அஃபிஷியலா வந்துகிட்டு இருந்துச்சு. அத பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா, முதல் முறையா அவரு டைரக்ட்டா உட்கார்ந்து இந்த மீடியா சேனல்ஸ் இந்தியா டுடேவா இருக்கட்டும், பெரிய பெரிய மீடியா சேனல்ஸ், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேனல் ஆளுங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க. அவரு வந்து இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. ஸோ, இன்னைக்கு வீடியோல அவர் வாயால அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, என்னென்ன குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காரு, அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ட் அதே சமயத்தில இப்ப 13 இடம் ஏதோ அவர் கை காட்டினார்ல, அந்த 13 இடங்கள்ல 2 இடங்கள் தான் சில எலும்புக்கூடுகள் கிடைச்சுச்சு. மிச்சம் ஒரு 11 இடத்துல எதுவுமே கிடைக்கல. அத பத்தியும் மீடியா ஆளுங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கும் சில பதில வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, என்னென்ன அவர் பதில் சொல்லியிருக்காரு, அவர் வாயில என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல எவ்ரிடே ஒன்ட கூட மிஸ் பண்ணாம இந்த மாரி விஷயங்கள்லாம் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நான் எவ்ரிடே மிஸ் பண்ணாம அப்லோட் பண்றேன். நீங்க எவ்ரிடே இந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான் இருக்கும்ல, அத வந்து ஆல்ன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாம யூடியூப் காரன் அனுப்புவான். நான் மிஸ் பண்ணாம அப்லோட் பண்றேன். யூடியூப் காரன் உங்களுக்கு மிஸ் பண்ணாம நோட்டிஃபிகேஷன் அனுப்புவான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இப்ப ஆக்சுவலா இவர்கிட்ட எடுத்த உடனே 1 to 1 கொஸ்டின்லாம் இந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய யாருங்க கேட்கல. பெரிய பெரிய மீடியா சேனல்ஸ்ல. அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மீடியா சேனல்ஸ்க்கும் அப்ரூவல் கிடைக்கல. பர்மிஷன் கிடைக்கல. இவர போய் இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்லிட்டு. சில பர்ட்டிகுலரான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்க்கு மட்டும் தான். பெரிய பெரிய மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்க்கு இந்த இந்தியா டுடே மாரி பெரிய சேனல்ஸ்க்கு அவங்களுக்கு மட்டும் தான் பர்மிஷன் கிடைச்சிருக்குது. எஸ்ஐடி ஆளுங்க குடுத்துருக்காங்க. கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் குடுத்துருக்காங்க. பர்மிஷன் கிடைச்சவங்க மட்டும் தான் இவர போய் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இப்ப இன்டர்வியூலயும் எடுத்த உடனே இவர்கிட்ட வந்து 1 to 1 கொஸ்டின்லாம் கேட்கல. ஃபர்ஸ்ட் இந்த பர்ட்டிகுலர் மீடியாஸ்ல இருக்காங்களா, அவங்கலாம் ஒண்ணா உட்காந்துக்கிட்டாங்க. ஹெச்ஆர் மாரி, ஜட்ஜ் மாரி உட்காந்துக்கிட்டு, "யப்பா டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப்ன்னு" சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இவர்ட்ட ஓப்பனா ஒரு ப்ராடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இவர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்கவங்க டைம் வந்ததுக்கப்புறம் 1 to 1 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ, இவர் வாயால அவர பத்தி என்னென்ன சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் 1 to 1 கொஸ்டின்ல முக்கியமான கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுபடியே பார்ப்போம். இப்ப ஆரம்பத்துல எங்கருந்து ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 1994லேருந்து ஆரம்பிக்கிறாரு. ஏன் 1994னா, இந்த 94ல தான் அவர் வந்து இந்த தர்மஸ்தலா கோயில் மஞ்சுநாதேஸ்வரா டெம்பிள்ல வந்து ஸ்வீப்பரா வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடி பல கோயில்ல வந்து அவர் வந்து வேலை பார்த்ததா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நான் பல கோயில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸ்வீப்பரா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஏதோ ஒரு 2 கோயில்ல மட்டும் வேற ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மொத்தமா கிளீனிங் வேலை, சானிடேஷன் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சில நாட்கள் நான் வந்து வேலை இல்லாம இருந்தேன். வேலை இல்லாத இருக்க முடியும் சமயத்துல வந்து எங்களோட அண்ணன், ஒரு பெரிய அண்ணன் வந்து
இந்த தர்மஸ்தலா கோயில்ல வேலை இருக்குது. ஸ்வீப்பர் வேலை இருக்குது. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இந்த வேலைய தானே நீ பல கோயில்ல பார்த்துக்கிட்டு இருந்த. வா இங்க வந்து நான் சேர்த்து விடுறேன். அதுவும் இல்லாம இது வந்து ஒரு மிகப்பெரிய கோயிலு. ஒரு நல்ல கோயிலு. உனக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பெனிஃபிட்ஸ்ன்னு உடனே நீங்க வந்து வேற இதெல்லாம் நினைக்காதீங்க. பெனிஃபிட்ஸ்னா இப்ப அண்ணன் தம்பிங்கலாம் பேசிக்குவாங்கல்ல. "எப்பா இது ஒரு நல்ல இடம்பா. நல்லா இருந்துக்கப்பா. உனக்கு வந்து வாழ்க்கை அமைஞ்சிருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி காமனா ஒரு அண்ணன். அவரோட அண்ணன் வந்து பேசியிருக்காரு, சொல்லியிருக்காரு. இவரும் அத கேட்டுக்கிட்டு இந்த தர்மஸ்தலா கோயிலுக்கு 1994ல ஸ்வீப்பரா வந்து ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு எடுத்த உடனே மொத்தம் கோயிலும் பராமரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை குடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய கோயிலுங்க ஆக்சுவலா. இங்க இந்த கோயில்ல வந்து பல எம்ப்ளாயீஸ் இவர மாரி பல எம்ப்ளாயீஸ் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் இடம் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இந்த இடம் மட்டும் நீ வந்து சுத்தமா வச்சுக்க. இதான் உன்னோட இடம். இதுதான் உன்னோட இலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர்ட்ட குடுத்துருக்காங்க. ஸோ இவரும் அந்த பர்ட்டிகுலரான இடத்த வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அதே சமயத்தில இவரோட சேர்த்து இன்னொரு 3, 4 பேர் அந்த இடத்த வந்து சுத்தமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கிளீனிங் வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தர்மஸ்தல கோயில ஒட்டி ஒரு நேத்ராவதி ஆறு ஒண்ணு இருக்குது. அந்த ஆற ஒட்டி இந்த கோயில ஒட்டி சில இடம் இருக்கும்ல, அந்த பர்ட்டிகுலரான இடம் மட்டும் தான் இவரோட இந்த இது ஜோன். அந்த இத மட்டும் தான் இவர் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்கணும். இவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 4, 5 மாசம் போகுது. இவர் வந்து ஒழுங்கா வேலை போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கருப்பு கலர் கார்ல எஸ்யூவி கார்ல வந்து சில பொண்ணுங்களோட பொணத்த வந்து அந்த நேத்ராவதி ஆறு ஒட்டி ஒரு மேடு மாரி ஏதோ ஒரு இடத்த சொல்றாரு. அந்த இடம் பக்கத்தில வந்து புதைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து என் கண்ணால பார்த்தோம். நான் மட்டும் கிடையாது. என்னோட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது நான் வந்து கேள்வி கேட்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்குள்ள பயம். அண்ட் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே நிலைமை தான். நம்ம வந்து கேள்வி கேட்டா நம்ம வந்து ஏதாச்சும் வீண் பிரச்சனையில மாட்டிக்குவோம். நம்மளே ஸ்வீப்பர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு நம்மளுக்கு வீண் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சைலன்ட்டா இருந்துட்டோம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்யூவி கார் ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள எங்கள்ல ஒருத்தன என்னைய வந்து ஃபர்ஸ்ட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, "இந்தா இந்த கார்ல வந்து ஒரு பொணம் இருக்குது. இந்த பொணத்த வந்து அந்த நேத்ராவதி ஆற ஒட்டி போய் புதைச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட வந்து ஒரு கமாண்ட குடுத்தாங்க. அந்த கமாண்ட குடுத்த உடனே எனக்கு வந்து ஷாக். எனக்கெல்லாம் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சுச்சு. என்ன திடீர்னு பொணத்த குடுக்குறாங்க, போய் புதைங்கிறாங்க. என்னைய வேலைக்கு எடுத்தது வந்து இந்த ஸ்வீப்பிங் வேலைக்கு தான், மெயின்டெயின் பண்ற வேலைக்கு தான், கிளீன் பண்ற வேலைக்கு தான். ஆனா திடீர்னு பொணத்த வந்து குடுத்து போய் புதைங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஃபர்ஸ்ட்டு வந்து கை கால்லாம் உதற ஆரம்பிச்சுச்சு. அண்ட் நான் வந்து கேள்வி கேட்டேன். இந்த மாரி சொல்றீங்களே, என்னோட வேலை வேற வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து என்னைய மிரட்டுனாங்க. சொன்னத செய் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுனாங்க. சரி ஒரு பொணம் தானே, சரி நம்ம போய் புதைச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன இடத்துல இந்த நேத்ராவதி ஆறு பக்கத்துல தான் சொன்னாங்க. அங்க போய் நான் புதைச்சு முடிச்சுட்டேன். திருப்பியும் அடுத்த நாள் வந்து இந்த மாரி இன்னொரு பொணத்த குடுத்து, "இந்தா இந்த பொணத்தையும் போய் புதைச்சிரு" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் அப்போஸ் பண்ணேன். "என்ன நீங்க வந்து டெய்லி இத குடுத்துட்டு இருக்கீங்க. என்னோட வேலை இது இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போஸ் பண்ணேன். அப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னைய வந்து ஒரு ரூம்ல போட்டு அடின்னு அடிச்சாங்க. அடிச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இந்த பாரு திருப்பி எங்கள கேள்விலாம் நீ கேட்கக்கூடாது. நாங்க சொன்ன வேலைய நீ வந்து செய்யணும். இந்த மாரி தான் ஒருத்தன் வந்து உன்ன மாரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். நாங்க ஒரு வேலைய குடுத்தோம். இந்த மாரி வேலை குடுத்தா வந்து எதிர்த்து எங்கள கேள்வி கேட்டான். கேள்வி கேட்டனால அவன் இப்ப உயிரோடவே இல்ல. அவன வந்து பூமிக்குள்ள அனுப்பிச்சுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து பயமுறுத்துனாங்க. பயமுறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்ச நாள் அவங்க குடுத்த போனதெல்லாம் கன்டினியூஸா புதைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் திருப்பி எனக்கு வந்து கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. திருப்பி நான் கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்டப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி என்ன வந்து அடின்னு அடிச்சுட்டு, உன்னோட குடும்பத்த வந்து நான் வந்து சதைச்சிருவேன். உன்னோட குடும்பத்த வந்து காலி பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து பயமுறுத்துனாங்க. என்னோட குடும்பத்த வச்சு பிளாக்மெயில் பண்ணாங்க. அதனால வேற வழி தெரியாம நான் வந்து இந்த பணங்கள வந்து கன்டினியூஸா புதைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு ஆளுங்க மேலேயே ஒரு பொண்ணு மேல கை வைக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, நான் வந்து 2014 அந்த டைம்ல அந்த ஊர விட்டு ஓடி போயிட்டேன். தலைமறைவா ஓடி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. சரி. அண்ட் இந்த பொண்ணுங்களோட பொணத்த வந்து எரிச்சதேன், புதைச்சேன். இந்த பொண்ணுங்களோட பொணத்த வந்து குடுத்ததா சொல்றார்ல, அவங்கலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த டெம்பிளோட அதிகாரிங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஆளுங்க. அவங்க சொன்னா நான் செஞ்சு தானே ஆகணும். அவங்க அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. "நீ வந்து கேள்விலாம் கேட்கக்கூடாது. நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, பவர் இருக்குது. நான் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இந்த கதைய சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் 1 to 1 கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த 1 to 1 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "அட்மினிஸ்ட்ரேஷன்னு சொல்றீங்களே, நீங்க வந்து பேர மென்ஷன் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு இவங்க வந்து, "இல்ல பேரெல்லாம் நான் மென்ஷன் பண்ண முடியாது. யாரு என்னென்னன்னு சொல்லிட்டு தேவைப்படுற பேரெல்லாம் நான் ஆல்ரெடி போலீஸ் ஆளுங்கள்ட்ட குடுத்துட்டேன். இங்க ஓப்பன் சோர்ஸ் மீடியா ஆளுங்க முன்னாடிலாம் நான் சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது மீடியா ஆளுங்க என்ன கேட்கறான்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க வந்து இந்த பொணங்கள வந்து புதைச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னீங்களே, அந்த டைம்ல யாராச்சும் போலீஸ் ஆளுங்களா இருந்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன் இத கேட்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ்
இந்த நடுவுல ரீசென்ட்டா ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் அப்ரூவரா மாறியிருந்தார்ல. நான் வந்து ஒரு பொண்ண புதைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து நான் பார்த்தேன். அந்த டைம்ல ஒரு போலீஸ் ஆஃபீசர் கூட கூட இருந்தாரு அப்படின்னு சொன்னார்ல. அதனால இந்த மீடியா ஆளுங்க கேட்கறாங்க. நீங்க போலீஸ் ஆளுங்க யாராச்சும் இருந்தாங்களா உங்க கூட? நீங்க புதைக்க முடியுதுன்னு கேட்கறாங்க. அதுக்கு இவரு சொல்றாரு, "இல்ல போலீஸ் ஆளுங்கலாம் எதுவுமே இல்ல. நான் வந்து இந்த ஆளுங்க இந்த பேரெல்லாம் மென்ஷன் பண்ணல. பேர் இல்லாத ஆளுங்க XYZன்னு நம்ம வச்சுக்குவோம். அந்த ஆளுங்க குடுத்தாங்க. நான் வந்து புதைச்சேன். அந்த டைம் போலீஸ் ஆளுங்கலாம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் மீடியா சேனல் ஆளுங்க என்ன கேட்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க ஏன் பர்ட்டிகுலரா அந்த நேத்ராவதி ஆறு ஒட்டுனாப்லயே இந்த பொணத்தெல்லாம் புதைச்சேன் புதைச்சேன்னு சொல்றீங்க? எதுக்கு இந்த இடத்த மட்டும் பாயிண்ட் பண்ணி காட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "எனக்கு கமாண்டா தான் குடுக்கப்பட்டுச்சு. நான் ஒரு சமயத்தில மதகிரி ஏதோ ஒரு கோயில் சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு பொணம் இருந்துச்சு. நியூஸ் பேப்பரால கட்டப்பட்டிருந்துச்சு. இந்த பொணத்தோட பாடி, பொண்ணோட பாடி ஆக்சுவலா. அந்த பாடிய அங்கேயே புதைக்கலான்னு பார்த்தேன். அங்க வந்து பல ஜனங்கள்லாம் இருந்தாங்க. அந்த டைம்ல இவங்க சொன்னாங்க, "அங்கலாம் நீ எதுவும் பண்ணக்கூடாது. நாங்க சொன்னது எங்க? நேத்ராவதி ஆறு தானே. அங்க போய் புதைங்க." அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமாண்ட் வந்துச்சு. ஸோ இந்த நேத்ராவதி ஆறு பக்கம் ஒட்டுனாப்லயே, சுத்துனாப்லயே நான் வந்து புதைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது இவங்கள்ட்ட முக்கியமான கேள்வி இந்த மீடியா ஆளுங்க என்ன கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க. பொணத்த புதைச்சேன், எரிச்சேன் அதெல்லாம் சொல்றீங்க ஓகே. ஆனா அந்த பொண்ணுங்க, சின்ன சின்ன பொண்ணுங்களா இருக்கட்டும், பெரிய பெரிய பொண்ணுங்களா இருக்கட்டும், அவங்களோட பாடிய தான் புதைச்சேன்னு சொல்றீங்கல்ல. அந்த புதைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கலாம் செக்சுவலி அசால்ட் ஆயிருக்கிறாங்க. பாலியல் வன்கொடுமைக்கு ஈடாயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்களே, அது எந்த விதத்தில நியாயம்? அண்ட் எந்த அளவுக்கு அது உண்மை? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "எப்பா ஒரு ஒரு பொண்ணோட பாடி எடுக்கும்போது எங்களுக்கு தெரியாதா? சில பேத்தோட இந்த உள்ளாடைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. சில பேத்தோட பாடி மேல வந்து யாராச்சும் துன்புறுத்துனா எப்படி இருக்கும்? நகத்தால பிறன்னா அந்த மார்க்லாம் இருக்கும்ல, அந்த மார்க்லாம் நான் பார்த்துருக்கேன். அது வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிரும்மா. அது வந்து ஆக்சுவலா செக்சுவலி அசால்ட் ஆன பொண்ணுங்களோட பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும். அதனால தான் நான் வந்து அத சொல்லிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்றாரு. இதுக்கு அடுத்தது முக்கியமான கேள்வி என்ன கேட்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "இத்தன வருஷமா நீங்க ஏன் இப்ப சொல்லாம இருந்திருக்கீங்க? 1994ல அங்க வேலை பார்த்தேங்கிறீங்க. 2014ல நீங்க அங்க வேலைய விட்டு போனேன். வேலைய விட்டு போனதுக்கு ஒரு ரீசன் சொல்றீங்க. இந்த மாரி எங்க வீட்டு பொண்ணு அங்க ஆளுங்க மேலயே கைய வச்சுட்டாங்க. அதனால வேலைய விட்டு போனேன் அப்படின்னு சொல்றீங்க. இத்தன வருஷம் கழிச்சு எதுக்கு மீடியா முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு என்ன நடந்திருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொல்றது என்னன்னா, நான் இத்தன வருஷமா பண்ணேன். ஆனா எனக்கு நிம்மதியே இல்ல. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இத்தன வருஷமா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இந்த குற்றவாளிங்க வந்து தண்டிக்கப்பட்டா தான் எனக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும். எனக்கு வந்து தூக்கம் வரும். ஸோ அதனால தான் என்ன மனசு வந்து உறுத்திக்கிட்டு இருந்தனால தான் நான் வந்து இப்ப வந்து வெளிய வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்தது இந்த மீடியா ஆளுங்க என்ன கேட்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு வச்சுக்கலாம். ஆனா 13 இடத்த நீங்க வந்து கை காட்டினீங்க. ஆனா 13 இடங்கள்ல எதுவுமே கிடைக்கலையே. 6வது இடத்துல ஏதோ ஒரு 25 போன்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. 11வது இடத்துல வந்து சில போன்ஸ் கிடைச்சிருக்குது. அண்ட் 13வது இடத்துல நீங்க சொன்னது என்னது? 70, 80 பாடிஸ் கிட்ட அங்க வந்து புதைச்சேன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு பாடி கூட கிடைக்கலையே. அப்படின்னு சொல்லிட்டு மீடியாஸ் ஆளுங்க கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "எப்பா நான் 13 இடத்த காட்டினேன். இன்னும் பல இடங்கள் இருக்குது. இன்னும் இந்த தோண்டல்லாம் முடியல. இன்னும் தோண்ட தான் போறாங்க. ஆனா இந்த 13 இடத்துல கிடைக்காதது ஏன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பணத்த வந்து புதைச்சிருக்கேன். அந்த இடத்துல நான் 13 இடத்த காட்டியிருக்கிறேன்ல, அந்த 13 இடத்துல புதைச்சிருக்கேன். அந்த 13வது இடத்துல 70, 80 பாடிஸ் நான் புதைச்சேன்னு சொல்றேன்ல, அது முழுக்க முழுக்க உண்மை. நான் 100% ஷூரா சொல்றேன். அது முழுக்க முழுக்க உண்மை. ஆனா அங்க நான் போனதுக்கப்புறம் இந்த மண் சரிவு, நிலச்சரிவுலாம் நடந்திருக்குது. அதனால இந்த இடங்கள் வந்து மாறியிருக்கலாம். அந்த பாடி வந்து எங்கேயாச்சும் அடிச்சுட்டு போயிருக்கலாம். இல்லாட்டி ஆழமா போய் புதைஞ்சிருக்கலாம். எப்படி வேணா நடந்திருக்க கூடும். ஆனா நான் சொல்றது 100% உண்மை. இன்னும் பல இடங்கள் இருக்குது. இந்த தோண்டல் வந்து முடிவுக்கு இன்னும் வரல. அதுக்குள்ள நீங்க வந்து ஜட்ஜ்மென்ட் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளு ஒரு பொண்ணோட பாடிய கார்ல கொண்டு வந்தாங்களாம். அந்த ஐசியூ கார்ல கொண்டு வந்தாங்களாம். கார்ல கொண்டு வந்துட்டு இவர் வந்து "இந்த கார்ல ஏறு. இத போய் புதைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு கூடயே கூட்டிட்டு போனாங்க. கூடயே கூட்டிட்டு போம்போது அந்த பாதையெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் ஜிக்ஸாக்கா போயிட்டு இருந்துச்சு பாதை. ஆனா, இப்ப அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா, அது வந்து ரோடெல்லாம் போட்டு நேரா ஆக்கிட்டாங்க பாதைய. இந்த அளவுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து வந்திருக்குது. அண்ட் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் நடந்திருக்குது. ஸோ, பெர்ஃபெக்ட்டா பக்காவா சொல்ல முடியாது. நான் வந்து மனுஷங்க, மிஷின் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்த வந்து அவர் வைக்கிறாரு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்றது உண்மையா? இல்ல பொய்யா? ஏன்னா 13 இடத்த தோண்டிட்டாங்க. 13 இடத்துல 2 இடத்துல மட்டும் தான் 6வது இடத்துல மட்டும் தான் ஏதோ ஒரு 25 போன்ஸ் கிடைச்சதா சொல்றாங்க. அது இன்னும் அஃபிஷியலா ரிப்போர்ட் வரல. எஸ்ஐடி ஆளுங்கள்ட்ட இன்னும் அஃபிஷியல் ரிப்போர்ட் வரல. ஜஸ்ட் மீடியாஸ் ஆளுங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் 11வது இடத்துல வந்து ஏதோ 100 எலும்புகள் கிடைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல இவர் சொல்றது ஏதாச்சும் பொய், இவர் வந்து யாராச்சும் தூண்டி விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் லாஸ்ட்டா ஒரு விஷயம் அவரு சொல்றாரு. "யப்பா நான் பொய் சொல்றதா இருந்தா எனக்கும் இதனால தண்டனை கிடைக்க போகுது. ஏன்னா நான் வந்து நிரபராதி கிடையாது. நான் வந்து விசில் ப்ளோவரா மாறுன உடனே எனக்கு வந்து தண்டனை குடுக்காம போக போறதில்ல. ஏன்னா நான் தான் இந்த
இந்த பணங்கள வந்து புதைச்சிருக்கேன். நானும் ஒரு விதத்தில குற்றவாளி தான். எனக்கு தண்டனை கிடைக்கணும்னு தெரிஞ்சும், நான் எதுக்கு முன் வந்து இந்த மாரி அலிகேஷன்ஸ்லாம் வைக்கணும்? நான் என்ன லூசா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோட அவர் முடிக்கிறாரு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.